மோடி அரசுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தன்னுடைய உத்தரவின் மூலமாக இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. நாங்கள் தான் இந்த நாட்டில் உச்சநீதிமன்றம், நாங்கள் சொல்லக்கூடியது தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டமாக இருக்க முடியும். இது பாஜக அரசுக்கு மட்டுமல்ல, மோடிக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் சொல்கிறோம். இதுக்கப்புறம் மசூதிக்கு கீழே கோயில் இருக்குன்னு தோன்ற வேலையை யாரும் செய்யக்கூடாது. அப்படி வழக்கு போட்டால் ஒரு நீதிமன்றம் கூட அதை எடுக்கக்கூடாது என இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பாஜக தொடர்ந்து பல மாநிலங்களில் மசூதிக்குள்ள கோயில் இருக்குன்னு கலவரத்தை உண்டு பண்ண பார்த்ததுக்கு ஒரு பேரிடியை இறக்கி இருக்கிறது. இந்த நாடு எல்லாருக்குமான நாடு. இன்னைக்கு ஒரு இடம் கோயிலா இருக்கா, மசூதியா இருக்கா, சர்ச்சா இருக்கா, அதை அப்படியே கும்பிட்டுட்டு போங்க என்கிற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு வழக்கு விசாரணை. அதில் குறிப்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் கடந்த காலத்தில் சந்திரசூட் செய்த ஒரு தவறை ஒரு தீர்ப்புக்கு இடைக்கால தடை என்பதை கொடுத்திருக்கிறார். என்ன நடந்தது, பாஜகவுக்கு உச்சநீதிமன்றம் வைத்திருக்கக்கூடிய செக் என்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. லைவ்லால ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட் ஸ்டாப்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ சூட்ஸ் அகைன்ஸ்ட் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப், பார்ஸ் பாசிங் ஆஃப் ஃபைனல் ஆர் சர்வே ஆர்டர்ஸ் இன் பெண்டிங் சூட்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதாவது என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் புதுசாக இந்த மசூதிக்கு கீழ் கல்கி பகவான் இருக்கிறார், இந்த மசூதிக்கு கீழ் சரஸ்வதி தேவி இருக்கிறார், இந்த மசூதிக்கு கீழ் சிவலிங்கம் இருக்கிறது, விநாயகர் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவும் இந்தியா முழுக்க எந்த கோர்ட்லேயும் யாரும் சிவில் சூட்டாவோ அல்லது கிரிமினல் சூட்டாவோ அல்லது இட ஆக்கிரமிப்பு சூட்டாவோ எதுவாவோ கேஸ் போடக்கூடாது, கேஸ் போட முடியாது என முதல் உத்தரவு. ரெண்டாவது, இப்போ போடப்பட்டு விசாரணையில் இருக்கக்கூடிய வழக்குகள் இருக்கு இல்லையா, இந்தியா முழுக்க 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. இந்த வழக்குகள் எல்லாம் நீதிபதிகள் அதை விசாரிக்கக்கூடிய, அவங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டாக இருக்கலாம், செஷன்ஸ் கோர்ட்டாக இருக்கலாம், ஹை கோர்ட்டாக இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கலாம், இவங்க யாரும் எந்த உத்தரவை பிறப்பிக்கக்கூடாது, இறுதி கால தீர்ப்பை வழங்கக்கூடாது. சர்வே பண்ணுங்கன்னு ஆர்கியாலஜிக்கல் சர்வேக்கு இடம் கொடுக்கறது, உள்ள போய் நீங்க தோண்டி பார்த்துட்டு லிங்கம் இருக்கான்னு பாருங்க, இப்படியெல்லாம் கோர்ட்டும் யாரையும் அனுமதிக்க கூடாது என நீதித்துறைக்கும் சேர்த்து ஒரு உத்தரவை இன்றைக்கு பிறப்பித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பாஜகவுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, இன்னும் சொல்ல போனால் விஸ்வ இந்து பரிஷத் போன்றவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி மிக்கதாக இது அமைந்திருக்கிறது. இங்கே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜட்மெண்ட் இருந்தது. ஒரு மாதம் கூட இல்லை, சரியா 3 வாரம். சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டவர்கள், டாக்டர் சுப்பிரமணியன் சாமி உள்ளிட்டவர்கள் ஒரு கேஸ் போட்டாங்க. இந்தியா செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையை வச்சிருக்கக்கூடாது பிரியாம்பல்ல, அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பின்மைங்கிறத ஏற்றுக்க முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணி போட்டாங்க. அதற்கு ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா இதே தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு சொன்னது, இந்தியா மதச்சார்பற்ற நாடு தான், இது இந்துக்களுக்கான நாடு அல்லது முஸ்லீம்களுக்கான நாடு, கிறிஸ்தவர்களுக்கான நாடுன்னு ஒரு தனி மதம் சார்ந்து இருக்க முடியாத எல்லா மதத்தவருக்குமான நாடு அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க. அதே வழக்க போட்ட சுப்பிரமணியன் சாமி அவர்கள், அதே போல் அஸ்வினி குமார் உபாத்யாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், இவங்க உட்பட பலரும் போய் இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, 1991 அன்றைக்கு இருந்த அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது, காங்கிரஸ் அரசாங்கம். என்ன அப்படின்னா, அன்னைக்கு கொண்டு வந்தது, அதுக்கு பேர் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட். இந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்த அன்னைக்கு ஆகஸ்ட் 15, 1947 அன்னைக்கு எந்த இடம் எப்படி இருக்கிறதோ, அது இந்தியா முழுக்க வழிபடக்கூடிய இடம், நம்ம புனிதத்தலன்னு சொல்கிறோம் இல்லையா, சாமி கும்பிட்ற இடம், எந்த மதத்தோட இடமா வேணா இருக்கலாம், அது என்னவா இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். அது முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னு யாரும் எதவும் இந்தியா முழுக்க சொல்ல முடியாது, கேட்க முடியாது, உரிமை கோர முடியாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் செல்லாது, இதை நீங்கள் ரத்து பண்ணணும்னு சுப்பிரமணிய சாமியிலேருந்து, ஆர்எஸ்எஸ் ஆட்கள்லேருந்து, விஸ்வ இந்து பரிஷத்துலேருந்து எல்லாம் போய் இன்னைக்கு கேஸ் போட்டுட்ருக்காங்க. இந்த கேஸை தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் எடுத்து விசாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்க. ஏன்னா சுப்பிரமணிய சாமிலாம் ஓப்பனாக சொல்ல 40,000 மசூதிங்கிறாரு. இந்தியா முழுக்க 40,000 மசூதி எங்களுது அப்படின்னு விஸ்வ இந்து பரிஷத்துலேருந்து, ஆர்எஸ்எஸ்லேருந்து நீங்கள் பேசுகிறாங்க. 40,000 மசூதி எங்களுதுன்னா அது கீழே கோயில் இருக்குது. அப்போ என்னென்னா, இது எல்லாத்தையும் நகர்த்திட்டு ஈட்டு வச்சுட்டு நாங்கள் திரும்ப கோயில் கட்ட போகிறோங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இப்போ புரியுதா, இந்தியாவை எந்த அளவுக்கு ரத்த கலரி மிக்கவர்களாக ஆக்கி இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை, இஸ்லாமியர்களை ஒடுக்குவது அப்படிங்கிறது இவங்க போகிறாங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த வழக்கை தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சிஜே சஞ்சீவ் கண்ணா அவர்கள், அதே போல் ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார், ஜஸ்டிஸ் KV விஸ்வநாதன் ஆகிய 3 நீதிபதிகள் அமர்வு இன்றைக்கு விசாரணைக்கு எடுக்கிறார்கள். அப்படி எடுக்கும் பொழுது தான் சொல்கிறாங்க, அது ஞானவாபியாக இருக்கலாம், மதுரா ஷாயிதாவாக இருக்கலாம், சம்பல் மசீதாக இருக்கலாம், இது எதுலேயுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கோர்ட்டும், அவங்க ரொம்ப முக்கியமாக கேஸ் போடுறவங்க அப்புறம் இந்த ஜட்ஜஸாக இருக்காங்க பார்த்தீங்களா,
ஒருத்தவங்க போய் கேஸ் போட்டால் உடனே போய் மசூதியை தோண்டுன்றீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், வன்முறை வெடிக்கும். அவங்க வந்து வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வருவாங்க, இவங்க ஆட்களோட போய் லாரியில் இறங்கி நாங்கள் சர்வே பண்ண போகிறோம், நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு அங்கே மறைச்சிட்டு நிற்பாங்க. போலீஸு, உத்தரப்பிரதேச போலீஸ் யார் கூட நிற்கும்? ஆப்வியஸாக இஸ்லாமியர்களை ஓட்டு போட வர்றவங்களே துப்பாக்கியை காட்டி மிரட்டி சுற்றுவேன், வீட்டுக்கு போ, ஓட்டு போட வராதன்னு மிரட்டக்கூடிய லெவலுக்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய காவல்துறை அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ இப்படியான இடங்கள்லாம் நீங்கள் யோசிக்கணும் இல்லையா? இது எதுலேயுமே எந்த இன்ட்ரீம் ஆர்டரும், அதாவது இடைக்கால உத்தரவோ இறுதி உத்தரவோ ஜட்ஜ்மெண்ட்டோ அல்ல இனிமேல் அளக்கணும்னு சொல்கிறதோ இது எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அதிரடியான உத்தரவை உடனடியாக இட்டிருக்கிறார்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலரும் இதில் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 18 சூட்டுகள் இந்தியா முழுக்க 10 மசூதிகளுக்கு எதிராக இந்தியா முழுக்க இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மோடி அரசு இதில் ஒரு வேலையை திட்டமிட்டு பண்ணுச்சு. என்ன அப்படின்னா, இந்த வழக்கை எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாமல் காலி செய்ய முடியுமா அப்படின்னு மோடி அரசு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா 1991 சட்டங்க, இது தப்புன்னு பலரும் கேஸ் போட்டுட்டாங்க. 10 வருஷமாக மோடி அரசு இதில் எந்த விதமான பதிலையும் சொல்லலை. ஏன்னா அடிப்படையில் பிஜேபிக்கு மசூதியெல்லாம் காலி பண்ணணுங்கிறது அவங்களுடைய அரசியல் நோக்கம். ஆனால் ஒரு கவர்மெண்ட் அப்படி சொல்லிட்டுச்சுன்னா உச்சநீதிமன்றம் சும்மா இருக்காது, போட்டு பொழந்து எடுத்துட்டு ஒட்டுமொத்தமாக கடுமையான கண்டனம்ங்கிறதுல தாங்கி ஒரே ஆர்டர். இப்போ இந்த ஒரு ஆர்டரு இந்தியா முழுக்க அத்தனை பேரையும் வாயடைக்க வச்சிருச்சுல்ல, அவங்களுடைய அதிகாரத்தை கட்டி போட்டுருச்சுல்ல. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா பெரும் பிரச்சனை ஆயிடும்னு பிஜேபி அரசு பயப்படுது. அவங்களுக்கு மசூதி இடிக்கணுங்கிறது அவங்க கட்சியினுடைய நோக்கம், அவங்களுடைய தாய் கழகத்தினுடைய நோக்கம். ஆனால் கவர்மெண்ட்டாக நீங்கள் அதை சொன்னீங்கன்னா சர்வதேச அளவில் உங்களை காரி துப்புவாங்க, மனித உரிமை மீறல்ங்கிறது தொடங்கும், பெரிய லெவலுக்கு போகும், கோர்ட்டும் உங்களை காலி பண்ணி விட்டுரும். இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ மோடி அரசு என்ன பண்ணுது, இதில் சொல்லாமலே ஓட்டிடலாமான்னு 5 வருஷத்தை அப்படின்னு பார்க்குறாங்க. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி KV விஸ்வநாதன் அவர்கள் கேட்குறாரு, சாலிசிட்டர் ஜெனரலை பார்த்து, துஷார் மேத்தா அவர்களை பார்த்து, மிஸ்டர் SG please challenges the constitutionality of the act. There is larger question. One of the arguments you have to meet, one view it is only an effective reiteration of already embedded constitutional principle. Civil courts cannot run a race with the Supreme Court. This is why there has to be a stay. You have a judgment of 5 judges அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடுறாரு. இதுக்கு முன்பாக, அதாவது இதுதான் முதலும் கடைசியும்னு இதுக்கு முன்பாக அயோத்தி தீர்ப்பிலே சொல்லிட்டாங்க. 5, அதாவது இப்போ இது உங்களுக்கு இது எப்படி குழப்பறாங்க பாருங்களேன். உச்ச நீதிமன்றம் அதுதான் இந்தியாவில் டாப் மோஸ்ட், அதில் 5 ஜட்ஜுங்க உட்காந்து இதுக்கப்புறம் நீங்கள் எந்த மசூதியும் தோண்டக்கூடாது, இதுதான் முதலும் கடைசியுமா பாபர் மசூதி இடிச்சதோடு இருக்கட்டும் தீர்ப்பு கொடுத்தாச்சு. இந்த 5 ஜட்ஜு உச்சநீதிமன்றத்தில் சொன்னதை கீழே இருக்க ஒரு சிவில் கோர்ட் ஜட்ஜு, சாதாரண ஒப்பீட்டு லெவலில் சிவில் கோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு 5 பேர் சொன்ன தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் போய் மசூதியை தோண்டுங்கன்னு அலோவ் பண்ணுவாங்கன்னா இதை நாங்கள் ஒரு நாளும் அலோவ் பண்ண முடியாது. அவங்க எங்களுக்கு சபார்டினேட்டு, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறத தாண்டி எல்லாருக்குமே இந்த ஜட்ஜா அந்த ஜட்ஜை பார்க்குறத விட யாராக இருந்தாலும் சரி, நீ ஜட்ஜாக இருந்தால் இதை நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஆர்டர் போட வேண்டியிருக்கு. அதாவது உச்சநீதிமன்றத்துக்கிட்ட நீங்கள் இதை எதிர்த்து போனால் பல வருஷம் ஆகும். கீழே கேட்டுட்டு நான் பர்மிஷன் வாங்கி நடத்திக்கிட்டேன்னா அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது அப்படின்னு KV விஸ்வநாதன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மோடி அரசு இதில் இவ்வளவு நாட்களாக பெட்டிஷனே போடல. அரசு தரப்பில் நீங்கள் இதை என்ன சொல்கிறீங்கன்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டம், அது மோடி அரசு, நரசிம்மராவ் அரசு இப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது, VP சிங் அரசு இப்படிலாம் நம்ம பிரித்து பார்க்க முடியாது ஆச்சா. அப்போ ஒரு கவர்மெண்ட்டாக அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை நீங்கள் கவர்மெண்ட்டாக தான் ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும். என்ன சொல்ல போகிறீங்கன்னு நீங்கள் உங்களுடைய பெட்டிஷனை போடுங்க அப்படின்னா லேட் பண்ணுறாங்க, இன்னமும் லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம கவனிக்கணும். துஷார் மேத்தா இன்னைக்கு டைம் கேட்குறாரு, உங்களுக்கு அதிகபட்சம் 1 வாரம் டைம் நாங்கள் எடுத்துட்டு ஆன்லைனில் கூட பண்ணுறோங்கிற. ஆனால் இன்னைக்கு விவாதத்துக்குள்ளே அவங்க வரமாட்டுறாங்க. ஏன்னா அரசு தரப்பை நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணாமல் விவாதத்தையே தொடங்க முடியாது. கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போதுங்கிறது இருக்கு இல்லையா, அதை கோர்ட்டு ஏற்றுக்குது இல்லைங்கிறது வேற. நீ ஒரு ஸ்டாண்டை சொல்லுனா மோடி அரசு இப்போ என்ன ஸ்டாண்டை சொல்கிறதுங்கிறது புரியல. ஏன்னா ரத யாத்திரைக்கு பாபர் மசூதி இடிப்பதற்கு கரசேவர்களை கொண்டு ரத யாத்திரை என்ற ஒரு ரத்த யாத்திரை அத்வானி நடத்திய போது அத்வானிக்கு பக்கத்தில் சாந்தமாக அதாவது கிட்டத்தட்ட கடந்த காலத்தில் மம்மியை கண்ட அமைச்சர்கள் மாதிரி அப்படி ஒரு வித பணிவோடு அப்படியே குனிஞ்சு மைக்கு பிடிச்சிட்டு போனவர் தான் இன்றைக்கு அவருடைய சிஷியராக இருந்து பிரதமராக இருக்கக்கூடிய மோடி. ஸோ அவர் அந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஆதரிப்பார், அடுத்த கட்டத்துக்கு நான் தோணுன்னு பார்ப்பார். அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. அவர் கடந்து வந்த பாதை RSS இன்னைக்கு மகாராஷ்டிராவில் தாங்கள் நினைத்தவரை சீஃப் மினிஸ்டராக உட்கார வச்சுருக்கிறாங்க. இப்படியான ஒரு லென்த்தியான விஷயங்கள் இருக்குது, இந்த தகுவார் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் RSSக்கு எதிராக இல்லை RSS விருப்பத்துக்கு
மாறாக ஒரு அஃபிடவிட்டை மோடி கவர்மெண்ட் போட முடியுமா அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து அது நிற்கிது. 8 வாரங்கள், அதாவது 8 வாரம் கழிச்சு விசாரணை, அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள மத்திய அரசு, மோடி அரசு தன்னுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அஸ்வினி குமார் உபாத்யாயா தான் 2020 போடுறாரு, அதில் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி 2021 போயிடுச்சு அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலரும் இதை எதிர்த்து, அதாவது கட்சிகளாக பார்க்கும் பொழுது சிபிஐஎம் அவங்க தரப்பில் இருந்து இதில் வந்து இந்த கேஸில் எங்களுடைய தரப்பையும் கேட்கணும், நாங்கள் இடையீட்டு மனுதாரர்களாக வரோம் அப்படின்னு பலரும் இந்தியா முழுக்க இருந்து போயிருக்கிறார்கள். ஒரு 12க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி பல சர்வீசஸில் இருந்தவங்க, ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், அட்வொகேட்ஸாக இருக்கக்கூடியவன் பலரும் போயிருக்காங்க. கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க போயிருக்காங்க, திமுக போயிருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போயிருக்காங்க, சரத்பவாரினுடைய கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஜிதேந்திர ஆகாத், அதே போல் தேஜஸ்வி கட்சி லாலு கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எம்பி மனோஜ்குமார் ஜா, இப்படி பலரும் தனிநபர்களாகவும் அதில் உள்ளே போய் எங்களுடைய தரப்பையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. நோடல் கவுன்சில்ஸாக கோர்ட்டு பலரையும் நியமிச்சிருக்கு. அரசு தரப்பில் துஷார் மேத்தாவே ஆஜராகிறார். அட்வொகேட்ஸ்னு பார்க்கும்போது கனோ அகர்வால், விஷ்ணு சங்கர் ஜெயின், அதே போல் இஜாஸ் மக்பூல் போன்றவர்கள் எல்லாம் நோடல் கவுன்சில்ஸாக இருந்து இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கான டிபேட்ஸை அதை ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அரசு தரப்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது மொத்தமாக ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆகி வரும் பொழுது இதில் என்னன்னா மோடி கவர்மெண்ட் திட்டமிட்டு இதை ஏன் தாமதப்படுத்துதுன்னா, இந்த சீஃப் ஜஸ்டிஸ் வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இவர் இப்படி ஒரு ஆர்டரை கொடுத்துருவாருங்கிறதுக்கு தான் இந்த கேஸே வராமல் தள்ளிட்டு போடலாமான்னு அவங்க பார்த்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா இன்னும் 5 மாதங்கள் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சிஜிஐ சஞ்சீவ் கண்ணா அவர்கள் பதவியில் இருக்க போகிறார். அதுக்கு பிறகு அவர் ரிட்டையர் ஆக போகிறார். ஸோ அது வரைக்கும் இதை இழுக்க முடியுமா ஏதாச்சும் இப்போ சொல்லி அப்படின்னு மோடி அரசு காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கவனமாக பார்க்கணும். ஏன்னா அதில் பதில் சொன்னாலும் மாட்டுவாங்க, சொல்லலைனாலும் மாட்டுவாங்க. பதில் சொல்லனா கோர்ட்டு லெஃப்ட் ரைட்டு சென்டர் வாங்க போகுது. பதில் சொல்லிட்டா அது வந்து கவர்மெண்ட்டாக பேசும்போது நீங்கள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் தோண்டி பார்ப்போம்னு சொன்னீங்கன்னா அங்கே திரும்ப கோர்ட் அடிக்கும். அப்படி வேண்டான்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் அடிக்கும். இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, நெருக்கடி, இதுதான் ரொம்ப குரூஷியலான ஒரு பாயிண்ட்டாக மாறி இருக்கிறது. ஸோ இதுக்கு முன்பாக 2 வழக்குகளில் உச்சநீதிமன்றம் அங்கே வரும் பொழுது உச்சநீதிமன்றத்திலே நடந்த வாத பிரதிவாதங்களை நம்ம பார்த்தோம். 2 வழக்குகள். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் கேஎம் ஜோசப் அவர்களும் ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா அவர்களும் ஒரு அமர்வில் உட்கார்ந்துருந்தாங்க. உட்கார்ந்துருக்கும் போது சொன்னாங்க, இந்த கேஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கேஸ் தெரியுமா? பில்கிஸ் பானுவினுடைய வழக்கில் அதாவது பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள், கொலை குற்றவாளிகளாக தண்டனை கொடுக்கப்பட்டவர்களை முன்கூட்டியே விடுவிப்பது அப்படின்ட்டு எந்த ஸ்டேட்டோ சம்மந்தமில்லாத இன்னொரு ஸ்டேட்டு விடுவிச்சுது அப்படிங்கிறதான் வழக்கு. அதில் அதை விசாரிக்கிறாங்க. கேஎம் ஜோசப் அவர்கள் போன வேகத்தை பார்த்ததும் இவங்களை திரும்ப ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்கன்னு தெரியுது. துஷார் மேத்தா சொன்னார், நாங்கள் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, பட் இன்னைக்கு சப்மிட் பண்ண முடியாதுங்கிறாரு. கேஎம் ஜோசப்க்கு தெரியும், இன்னும் 1 வாரத்தில் நான் ரிட்டையர் ஆக போகிறேன், நீ 2 வாரம் டைம் கேட்குற, ஆப்வியஸாக இந்த கேஸை நான் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அவர் அதை பதிவு பண்ணிவிட்டு மிக நிச்சயமாக நீதித்துறை இதை சரியாக பார்த்துக்கும், என்ன செய்யணுமோ செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வழக்கிலிருந்து விலகினார். அவர் ரிட்டையர் ஆனார். அதுக்கப்புறம் புது பெஞ்ச் போட்டாங்க. ஆனால் அவருடைய சிஸ்டர் ஜட்ஜாக இருந்த ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா அதுக்கு பிறகு ஜஸ்டிஸ் உஜ்ஜல் பயானோடு சேர்ந்து அந்த வழக்கை நடத்தி அந்த தீர்ப்பு விடுவிக்கப்பட்டது செல்லாதுன்னு சொல்லி திரும்ப அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புனாங்க, டேட்டு கொடுத்து உள்ள அனுப்புனாங்கிறத பார்த்தோம். ஸோ இப்படியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள், ஒரு நீதிபதி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த கேஸை நாங்கள் நகர்த்த மாட்டோன்றது ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள், காஷ்மீரை சேர்ந்தவர், சமீபத்தில் ஓய்வு பெற்றார். சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள்கிட்ட என்ன கேஸ் தெரியுமா? ஈடியோட அதிகாரம் செல்லுமா செல்லாதாங்கிற கேஸு விசாரணைக்கு கேட்டால் அவர் அடுத்த 2 நாள் ரிட்டையர் ஆக போகிறாரு, நீங்கள் விசாரணையை விவாதத்தையாச்சும் தொடங்குங்க அப்படின்னா, இல்லை எங்களுக்கு ஈடி தரப்பில் இன்னும் டைம் வேணும்னு போய் கேட்குறாங்க. இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு கொடுத்து விடக்கூடாது என்கிற உள்நோக்கத்தோடு நீங்கள் இதை செய்கிறீர்கள். அஃப்கோர்ஸ் அது உங்களுடைய தரப்பை காட்டுகிறது. இந்த பெஞ்சை நான் கலைக்கிறேன், புது பெஞ்ச் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு வரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார். புது பெஞ்ச் இன்றைக்கி அமைக்கப்பட்டிருக்கு. அது ஃபர்தராக அதனுடைய டிஸ்கஷன்ஸ் போகும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஏற்கனவே 2 நீதிபதிகளை அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தள்ளிட்டு போயிட்டால் வேற போட்டுக்கலாங்கிற இடத்துல இருந்து செய்த பாஜக இதில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நாடு முழுக்க பல மசூதிகள் தோண்டப்படுகிறது என்றால் இதற்கு ஒரே காரணம் சந்திரசூட் அவர்கள். ஏனென்றால் அவர் தான் இப்போ தான் ஓய்வு பெற்றார். அவர் என்னங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவங்க போய் ஞானவாபி மசூதியை தோண்டணும்னு கேட்டபோது
ஞானவாதி மசூதியில் இடிக்கணும்லாம் நீங்கள் அலோவ் பண்ண முடியாது. ஆனால் என்ன இருக்குன்னு நீங்கள் தோண்டி பார்த்துங்கன்னு அலோவ் பண்ண வரவர் தான். அதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இத்தனை வந்திருக்கு. அந்த சந்திரசூட் என்கிற உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி செய்த தவற்றை ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா இன்றைக்கு ஒரே ஒரு உத்தரவில் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க எல்லாவற்றையும் நிறுத்தி இருக்கிறார். இதுதான் இந்தியன் ஜுடிஷியரி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெரிய பவர் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பவரை ப்ராப்பராக பீப்புளுடைய வாய்ஸ்க்காக இங்கே இருக்கக்கூடிய டைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு பன்முகத்தன்மை கொண்ட எல்லா கலாச்சார பண்பாடு பாரம்பரியம் கொண்டவர்கள் எல்லா இனக்குழுக்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாரையும் பாதுகாப்பதற்காக பயன்படுத்துவதும் இந்த பன்மைத்துவத்துக்கான சமத்துவத்தை பேணுவதற்குமாக உச்சநீதிமன்றம் அடுத்த கட்டங்களில் பயன்படுத்தி நகர்த்துகிறதா என்பதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஸோ இது ஃபர்தராக எப்படி இவால்வ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.